நீங்களா உங்களை கெடுத்துக்கினாதான் உண்டு. என்னங்க சொல்லுங்க, நானா என்ன கெடுத்துக்கினாதான் உண்டு. ஏன்னா இஸ்ரவேலை பார்த்து சொல்றார் ஆண்டவர், இஸ்ரவேலே உனக்கு நீயே, நான் உனக்கு ஒரு கேடு வைக்கலப்பா, நான் உனக்கு ஒரு கேடு வைக்கலம்மா, கேடு உண்டாக்கின நீ தான் உண்டாக்கிக்கணும். நான் உனக்கு என்னதான் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அத கேடு, அதாவது மோசே கிட்ட சொல்றார், நான் இதோ ஜீவனையும் 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 மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறேன். நீ எதை டிசைட் பண்ணிக்கிற அதுதான் உனக்கு. அல்லேலூயா. நான் இங்க மரணத்தை பேச வரல, நான் ஜீவனை தான் பேச வரேன். அல்லேலூயா. ஜீவனை நான் பேசும்போது இடையில இருக்கிற சிலும்புல ரெண்டு தட்டி விட்டு போயிட்டே தான் இருப்பேன். கரெக்ட் தானே? ஒரு செடி புதர் மாதிரி வளருதுன்னா கழிக்க வேண்டியது என் கடமை. கழிக்கும் போது ஐயோ குய்யா போ, புதர் மாதிரி இரு, குட்டை செடியா நிப்ப, வளர முடியாது. அப்படியே தான் இருக்கணும். கழிக்க வேண்டியது வேலை. கழிக்கும் போது அடங்கி இருந்தீங்கன்னா உயரமா வளருவ, கழிக்கும் போது ஆடனா குட்டை செடியாவே நிப்ப. அல்லேலூயா. ஆடுறதும் அடங்கி இருக்கிறதும் யாருடைய இஷ்டம்? ஓ விருப்பம். நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அவர் ஆபிரகாம் மேல அளவு கடந்து பிரியம் வச்சிருந்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பலவீனமா இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. விசுவாசத்துல வல்லவர்களாக மாறுங்கள். விசுவாசத்துல எப்படி மாறணுமா? வல்லவர்களா மாறுங்க. ஃபெய்த்ல உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வைங்க. யாரோ உங்களுக்கு கர்த்தர் டெஸ்ட் வைக்கிற வரையும் வெயிட் பண்ணாதீங்கன்ற. நீயே உனக்கு டெஸ்ட் வச்சுக்கோ. நீயே எப்படி எக்ஸாமுக்கு போற பிள்ளைங்க பாருங்களேன், அவங்களே படிச்சுட்டு எழுதி எழுதி பார்ப்பாங்க. கரெக்டா எழுதுனா தப்பா எழுதுனா இல்ல எதுலன்னு சொல்லி படி மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்ப்பாங்க. நான் கரெக்டா சொல்றேன், தப்பு வந்தா சொல்லுவாங்க பாருங்க. டெஸ்ட் நீயே வச்சுக்கணும். டெஸ்ட் நீயே உனக்கு வச்சுக்கணும். யார் வச்சுக்கணும்? உங்க விசுவாச வாழ்க்கையின் டெஸ்ட். இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், இது எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்க விரும்புறேன், இத்தனை நாளுக்குள்ள நான் எதிர்பார்க்கிறேன், இதுக்காக நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை அந்த நாளுக்குள்ள நடக்கலன்னா உங்க பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். ஒன்று சொப்பனம், இல்ல தரிசனம், இல்ல தீர்க்க தரிசனம், இல்ல அந்த செயல் நடக்கணும், அதுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி உன் விசுவாசத்தை விளங்க பண்ணணும். விசுவாசத்தை வளர்க்கணும். எது கத்தாலும் அப்படியே அப்படின்னா ஐயோ டாக்டர் போயிடணும், எல்லாத்துக்கும் டாக்டர் டாக்டர் டாக்டர். என்ன கொஞ்சம் விசுவாசித்து பாரு. பணம் தேவை உடனே கடங்காரன் எவனாவது வட்டிக்காரன் கிடைக்கிறானா, எத்தனை வட்டினாலும் பரவாயில்ல, தண்டல் வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு, பேங்க்காரன் புடி, பிரச்சனைனா கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. ஓய் என்ன, கொஞ்சம் பொறுமையா தான் இருறேன், கொஞ்சம் காத்துறேன், உன் விசுவாசத்தை வெளியே எடுத்துட்டு வாயேன். ஒரு கிணறையே உபயோகப்படுத்தினா கிணறே கெட்டு போகுது இல்ல, அதுல தண்ணி எடுத்து ஊத்தலனா ஆயிடும், நாரிடும். நல்ல தண்ணி சாக்கடையா மாறிடும். உன் விசுவாச வாழ்க்கை நீ தூண்டி விடாம அப்படியே இருந்தா நீ அப்படியே கெட்டு போயிருவ. உன் விசுவாசத்தினுடைய செயல் நடைபெறவே நடைபெறாது. அல்லேலூயா. உனக்காக வச்சிருக்கிறத நீ வேற எந்த தந்திரத்தினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால மட்டும்தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும்.